வெல்கம் டு த சேனல். இன்னைக்கு நம்ம வீட்டு சாப்பாடு என்னன்னு பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு வந்து சுட சுட சாதம் எப்பவும் போல ரைஸ் போட்டல அருமையா. இது வந்து சிறுகீரை பருப்பு கடையல், கோரம் பருப்பும் சிறுகீரையும் போட்டு கடையல் சூப்பரா. இன்னைக்கு இது வந்து வாழைக்காய் வறுவல். இதோட பெரிய வீடியோ வந்து எடுத்திருக்கோம், வரும், நீங்க பாத்துக்கலாம். அப்புறம் ரசம், தயிர். இதுதான் வந்து இன்றைய சாப்பாடு. இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாரும் சாப்பிட வாங்க. இப்போ நீங்க பாக்குறது வந்து கீரை கடையல். இன்னைக்கு வந்து கீரை கடைஞ்சி வாழைக்காய் வறுக்க போறேன். இதான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. பருப்பு 1/2 டம்ளர் போட்டு, மஞ்சள்தூள், பெருங்காயம், ஒரு 6-7 பல்லு பூண்டு போட்டிருக்கேன். போட்டுட்டு கொதி வந்த பிறகு கீரையை போட்டிருக்கேன். இப்போ வந்து வெங்காயம், 1 வெங்காயம் 2 தக்காளி, பூண்டு போட்டாச்சு. நான் இன்னைக்கு பச்சை மிளகா போடலை, வரமிளகா தான் போட்டு செய்கிறேன். குழந்தை வந்து பச்சை மிளகா போட்டால் காரம்னு சொல்கிறான். இது எப்படின்னா அந்த அவங்கவுங்க வீட்டு நிலவரப்பட்டு பெரியவங்க இருந்தால் நம்ம தாராளமாக 4 பச்சை மிளகா கூட போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. காஞ்ச மிளகா 4 போட்டுக்கிறேன். அவ்வளோதான். இதை போட்டு நம்ம மூடிடலாம். கரண்டி கீரையும் கொஞ்சம் தண்ணி விடும், அதனால் வந்து பருப்பு கீரை எல்லாம் நான் ஒன்றா போட்டேன். எங்கள் வீட்டில் அம்மா வந்து இப்படி தான் செய்வாங்க, அதனால் நாங்களும் வந்து இந்த மாதிரி தான் செய்வோம். பெரியவங்களாக இருந்தால் பச்சை மிளகா போடுவாங்க. இது கொஞ்சோண்டு ஒரு ஸ்பூனு இது எண்ணெய் விட்டுருக்கேன். சின்ன பசங்கன்னா காஞ்சி மிளகா போட்டு நெய் போட்டால் பசங்களுக்கு அவ்வளோ காரம் தெரியாது. இப்போ வந்து நம்ம மூடிடலாம். கடைசியில் உப்பு போட்டு தாளித்து போட்ட வேண்டியதான். மூடிட்டு வெயிட் போட்டு இது ஒரு 6 சவுண்டு வந்து கீரை பருப்பு ரெண்டுமே நல்லா வெந்து வந்துடும். பருப்பும் சிறுகீரையும் போட்டு கடையில் சூப்பராக இன்னைக்கு. இந்த பக்கம் வந்து வாழைக்காய் வைக்க போகிறேன். அதுக்கு கடுகு, சீரகம், 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு பொரிஞ்சிட்டு இப்போ வெங்காயம், எண்ணெய் காஞ்சிடுச்சுன்னா கொஞ்சம் சிம்மில் வச்சுக்குவோம். வச்சு பொறுமையாக செய்வோம், இல்லைன்னா கையை வரும். மஞ்சள்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். மிளகாத்தூள், இது வந்து மஞ்சத்தூள்
அப்புறம் வந்து மிளகாத்தூள், காஷ்மீரி மிளகாத்தூள் கலந்தது, வெறும் மிளகாத்தூளும் காஷ்மீரி மிளகாத்தூள் கலந்தது. அது போட்டுட்டு உப்பு போட்டுட்டு பெருங்காயம் போட்டுட்டு கொஞ்சம் ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலந்து மூடி வச்சுட்டு இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துட வேண்டியதுதான். சூப்பராக அருமையாக வாழைக்காய் வறுவல் ரெடி. இன்றைக்கி இதுதான் வந்து சமையல். உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.